மனிதர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு மேல் பாதிப்புக்கு உள்ளாகி யாராவது தங்களுக்கு விடுதலை தர மாட்டார்களா என ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். தூய ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று தாவீது ராஜா தூய ஆவியானவர் தனக்குள் இருக்கிற பொழுது எப்பொழுதும் நான் நிறைவோடும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பேன் என்று நம்பினார். எனவேதான் திருப்பாடல் 51:11 உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று ஜெபிக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்நாளும் விடுதலை பெற்று மகிழ்வோடு நிறைவோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய இயேசு ஆண்டவர் நமக்கு தூய ஆவியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எனவேதான் யோவான் நற்செய்தி 7:37-38 வாசிக்கிறோம். யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், நம்பிக்கை கொள்பவர் வந்து பருகட்டும், அவர் உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று. தூய ஆவி எனக்குள்ள இருந்தால் போதும், நான் எப்பொழுதும் நிறைவோடு இருப்பேன் என்று உணர்ந்த சமாரிய பெண் யோவான் நற்செய்தி 4:15 இயேசுவை பார்த்து, ஐயா அந்த தண்ணீரை எனக்கு கொடும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு மீட்பின் மகிழ்ச்சியால் நிறைவடைகின்றார். இயேசு ஆண்டவர் தூய ஆவிக்கு இன்னொரு பெயராக சொல்வது உன்னதத்தின் வல்லமை என்று எசையா 32:15 நாம் வாசிக்கிறோம். உன்னதத்தின் வல்லமை வருகிற பொழுது பாலைவனம் செழிப்பான காடாகும் என்று. ஆம், உன்னதத்தின் வல்லமை நம்மை நிரப்புகிற பொழுது வறண்டு போயிருக்கின்ற நமது வாழ்க்கையும் செழிப்பாக பூத்து குலுங்கக்கூடிய பயன் தரக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிப்போம். இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 20:22 சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என சொல்லுகிறார். எனவே இயேசு ஆண்டவர் வாக்களித்த தூய ஆவியினால் நாம் நிரப்பப்படும்படியாக இப்பொழுது சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். தந்தை கடவுளே, உமது உன்னதத்தின் வல்லமையினால் என்னை அபிஷேகம் செய்து ஆட்கொண்டு வழி நடத்தியருளும். லூக்கா நற்செய்தி 11:13 நம்பிக்கை கொண்டவர்களாக சொல்லுவோம். விண்ணக தந்தையே, தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். இந்த ஜெபங்களை நாம் அடிக்கொரு முறை சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். தூய ஆவி நம்மை நிரப்பப்படுகிற பொழுது நாம் முற்றிலும் விடுதலை அடைந்தவர்களாக மாறுவோம். எப்படி சுவிட்சை போட்டவுடனே லைட் எரிகிறது, லைட் எரிந்த உடனேயே இருளானது அப்புறப்படுத்தப்படுகிறது. அதுபோல தூய ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிற பொழுது நம்மிடம் இருக்கின்ற நோய்கள் மாறும், தடைகள் மாறும், கட்டுக்கள் உடைக்கப்படும், கடன் பிரச்சனை தீரும், நம் வாழ்க்கையில் நிறைவு, செல்வ செழிப்பு, வெற்றி கிடைக்கும். நம் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் பொசுங்கி நிர்மூலமாக்கப்படும். எனவே நாம் தூய நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது அறிக்கை இடுகிற பொழுது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா தீமையின் பாதிப்புகளும் நம்மை விட்டு ஓடோடி போய்விடும். எனவே இப்பொழுது சொல்லுங்க. லூக்கா 4:18 ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். இதை பார்த்து எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ என் நிலையில் இருந்தால் பரவாயில்லை. இந்த இறை வார்த்தையை அறிக்கையிடுகிற பொழுதே ஆண்டவருடைய ஆவி உன் மீது இறங்கி வரும். நீ முழு விடுதலையை பெற்றுக்கொள்வாய். தூய ஆவி பெற்றுக்கொண்டே சொல்லுங்கள். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார்.